என்பவன் முதலாளி, கிரகங்கள் தானே அதிகாரி, மக்கள் எங்கே உழைப்பாளி, உலகம் தானே தொழிற்சாலை. முன்வினை என்பது முடிந்தது, அதன் பலனை என்று நடப்பது, பின்வினை இனிமேல் வருவது, அதை அறிந்தவன் வாழ்வு சிறந்தது. வணக்கம் நேயர்களே, திருச்சிற்றம்பலம். நம்ம திருமணத்தை பற்றி நிறைய பதிவு போட்டோம். அதாவது திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம குழுவில் கூட பதிவு போட்டிருக்கோம், வாட்ஸ்அப் குழுவில் கூட. அதே மாதிரி திருமணமானதுக்கு பின்னாடி பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், திருமணமான பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும், திருமணத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இப்படி எல்லாமே சொல்லியிருக்கோம். பட் அந்த பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை எங்கிட்ட வர பிரச்சனைகள் அதான் அதிகமாக இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம தேடி தேடி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த திருமணத்துக்கு முன்னாடி எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி சார் முடிவு பண்ணுறது, நான் பொருத்தம் தான் சார் பார்க்குறோன்னு. நீங்கள் இதை பலமுறை சொல்லிட்டேன். பெரியவங்க யாரையாவது கேட்டு பாருங்கள். ரொம்ப வயசானவங்க கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பொருத்தமெல்லாம் பார்க்கல. அப்போ மேட்ரிமோனியல் சென்டர்லாம் கிடையாது. யாராவது பெரியவங்க சொல்லுவாங்க, உறவினர்கள் சொல்லுவாங்க, நல்ல நோக்கத்தில் சொல்லுவாங்க, அதை வச்சு முடிவு பண்ணுவாங்க. நல்ல நோக்கத்தில் சொல்லுவாங்கும் போதே அதில் உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். முடிவு பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணுறாங்க. அது சரியான முறையல்லன்னு பல முறை சொல்லிட்டேன். நீங்கள் வேறு யாராவது சொன்னாங்கன்னா ஓகே, நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம், நம்மளே சொல்கிறோம். அப்படிங்கும்போது அதில் உள்ள ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவசரமாக முடிவெடுக்கணும்னு நிறையா பேர் முடிவெடுக்கிறாங்க. அந்த அவசரப்பட்ட முடிவெடுக்கக்கூடிய இதை விட்டுட்டு நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் பையன் ஜாதகம் இருக்குது, உங்கள் பையனுக்காக ஒரு பெண்ணை தேடுறீங்கன்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, தாராளமாக பாருங்கள், தப்பில்லை. ஆனால் அவங்க பேக்ரவுண்டு என்ன ஏது அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நீங்கள் மனநிலையை கெடுத்துக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா, இதை முடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் என்ன தான் பார்த்து பண்ணாலும் எங்கே விதி இருக்கோ அங்கே தான் முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இதை செய்யுங்கன்ட்டேன். நீங்கள் அதை செஞ்சுட்டு பொண்ணை போய் பார்க்குறீங்க, இல்லை பையனை போய் பார்க்குறீங்க, அமைஞ்சிருது அப்படின்னாலும் அது லைஃப் நல்லா இருக்குனாலும் அதுவும் உங்கள் விதி தான். உங்கள் விதிப்படி நீங்கள் அதை கேட்டு பண்ணணுங்கிறது இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு பாருங்க, நான் சொல்கிறதோட ஆழம் புரியும். இது ஒரு சிவன் சக்தி கான்செப்ட். இது இந்த உறவு முறை மட்டும் வித்தியாசமானது. அத்தை, மாமா, மாமி, சித்தி, சித்தப்பா, தங்கச்சி, அக்கா, இப்படி பல உறவு முறைகள் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம பல உறவு முறைகள் சொல்லலாம். அத்திம்பேருங்கிறோம், அத்தைங்கிறோம், இப்படி பல உறவு முறைகள் சொன்னாலும் கணவன் மனைவிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு உறவு முறை. அது தவிர்க்க முடியாத, தடுக்க முடியாத ஒரு உறவுமுறை. இது இறையருளால் நிர்ணயிக்கப்படுகிறது, மறந்துடாதீங்க. சரி, அப்புறம் ஏன் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும், எதுக்காக பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பரிகாரங்கள் பண்ணணும்னு விதி இருந்து இதை செஞ்சுட்டு இதை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகட்டும்னு உங்களுக்கு விதி இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணுறீங்க. சிலர் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, சொன்னீங்க நாங்கள் கேட்கலன்றவாங்க, நாங்கள் போகவே இல்லை, அது செய்யவே இல்லைன்றவாங்க. எழுதி மட்டும் வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகல, முருகனை கும்பிடலை, சிவனை கும்பிடலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிவெடுக்கும்போது உங்களுக்கு குழப்பமாகவே இருக்குன்னு வைங்க, முடிவே எடுக்க முடியல அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கு பகுதியில், உங்கள் வீட்டிலேருந்து தென்கிழக்கு நீங்கள் போகிற பகுதி, தென்கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய தென்கிழக்கு பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா, ஆல்மோஸ்ட் தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல விநாயகர் கோயில் அல்லதுனா பெருமாள் கோவில் இருக்கும். விநாயகர் கோயில், பெருமாள் கோவில், மகாலட்சுமினா சிவன், முருகன், விநாயகர் கோயிலில் உள்ள மகாலட்சுமி, இல்லை நல்ல ஒரு துர்க்கையம்மன், இப்படி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ விநாயகர் கோயிலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தேங்காய் மாலை சாத்துங்க, ஒரு அருகம்புல் மாலை சாத்துங்க, கொஞ்சம் தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள், நல்ல நெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு விநாயகர்கிட்ட நின்று, இந்த இடம் எனக்கு நல்லதாக இருந்தால் முடியட்டும், நல்லதாக இருந்தால் முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி கோயிலாக இருந்தால் மெரூன் கலர் குங்குமத்தால் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்வது, அவங்க உள்ள வாத்தியார் ஐயரை பண்ண சொல்லுங்கள்.
வீட்லேயும் நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த கோவிலுக்கு போகலாம். ஏன்னா அந்த மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் போது ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு நெட்டில் இருக்குது, எல்லா மந்திரங்களுமே இருக்குது. சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் அது அஷ்டோத்திரத்துலாம் தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை 2 வார்த்தை தப்பாக சொன்னாலும் பெரிய தவறு வந்துட போகிறதில்ல. சரி, பெருமாள் கோயில் இருக்குது, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, துளசி மாலை இல்லைன்னா வந்து மறிக்கொழுந்து சம்மந்தப்பட்ட வாசனாதி மாலைகள், இல்லை மல்லிகைப்பூ மாலை. மல்லிகைப்பூ ரொம்ப ரொம்ப விசேஷம், வித்தியாசமாக இருக்கும் நான் சொல்கிறது. அடுத்தது வந்து அங்கே ஏதாவது பிரசாதத்துக்கான ஏற்பாடு, ஏதாவது ஒரு சின்ன தொகை கொடுத்துட்டு பெருமாள் முன்னாடி நின்று நல்ல முறையிலே வாழ்க்கை அமைகிற மாதிரி இருந்தால் அந்த திருமணத்தை நடத்தி கொடு, எனக்கு முடிவெடுக்கக்கூடிய திறனை கொடு, அதற்கான ஒரு வழிமுறையை, எனக்கு அதுக்கான ஒரு சகுனத்தை காமி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துடுங்க. சகுனத்தில் குழம்பிக்காதீங்க. அடுத்தது நான் இப்போ சொல்லிட்டேன், நீங்கள் வந்து பெருமாள் கோயில் சொல்லிட்டேன், அங்கே மகாலட்சுமி இருந்தால் மெரூன் கலர் குங்குமத்தில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கல்கண்டு, திராட்சை, ஏதோ ஒரு இனிப்பு பொருள் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள், நேரடி சர்க்கரையை தவிர. அடுத்தது, ஒருவேளை அங்கே ஒரு கருமாரியம்மன் கோவில் இருக்குது, பரவாயில்ல, தப்பே இல்லை. கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், ஆதி துலுக்கானத்தம்மன் தென்கிழக்கு பகுதியில் இது இருக்கணும். வீட்டை ஒட்டியில், வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டர் கூட போகலாம், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது ஒரு பகுதியில். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த கருமாரியம்மனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை சாத்திட்டு, ஒரு சிவப்பு இல்லைன்னா ஒரு மஞ்சள் நிற புடவையை வாங்கி சாத்திட்டு, ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் சொல்லிவிட்டு வந்துடுங்க. ஒரு 11 நாள் கழித்து நீங்கள் முடிவெடுங்க. எங்கே போய் வழிபாடு பண்ணாலும் 11 நாள் கழித்து அந்த முடிவெடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்வழி காமிக்கும். மேக்ஸிமம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லைஃப் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ டைவர்ஸ் வருதுன்னு, இந்த காலகட்டம் அப்படி, மீடியா வந்துருச்சு, டிஜிட்டல் மீடியா, சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் சரி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 90 அதுக்கப்புறம் பிறந்தவங்க நிறைய ஜாதகத்தில் 90, 91, 92, 93, 97, 98, 2000, 2001, 2004 இது எல்லாமே கொஞ்சம் கலத்திர தோஷம் மேக்ஸிமம் உள்ள ஜாதகங்களாக தான் இருக்குது. கிரக அடைவுகள் அந்த மாதிரி இருந்தது நேரம் நீங்கள் எடுத்து பஞ்சாங்கத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதே மாதிரி கல்யாணம் பண்ணும்போது திருமண நாளை வெறும் முகூர்த்த நாளில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பல முறை சொல்லியாச்சு இதை. அன்றைக்கி விவாக சக்கரம்னு பஞ்சாங்கத்தில் இருக்கும், நீங்களே எடுத்து பார்க்கலாம், யாருமே வேணாம். அந்த விவாக சக்கரம் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இது மேக்ஸிமம் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இடத்துல வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். கல்யாண மண்டபத்தோட ராசின்னு ஒன்று இருக்குது. அந்த மண்டபத்தில் நடந்த கல்யாணங்கள் எப்படி இருந்ததுன்னு இதுக்காக பெரிய ஆராய்ச்சி பண்ண முடியாது, யாராவது சொல்ல கேட்கலாம். அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேணால், ஓரளவு கொடுங்க. ரொம்ப எல்லாத்தையும் சென்டிமெண்ட்டுக்கு கொண்டு போகாதீங்க. இது மாதிரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு இதில் ஒரு தீர்வு, நல்ல தீர்வு கிடைக்கும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.